திரு விஜயகாந்த் அவர்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை என்னைக்கும் உண்டு. ஆனால் இன்று அந்த கட்சியுடைய நிலைமையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலைமையும் என்னன்னா, இப்போ நம்ம பிரதிபலிக்கிறதே என்ன தெரியுமா? இது போன்று தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வீடு புகுந்து என்ன தாக்குதல் நடத்தவும் சொல்லிட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தேமுதிக நிர்வாகிகள் வந்து சொல்லி பேசிட்டாரு. பல்வேறு விதமான விமர்சனம் முன்வைக்கிறீங்க. உங்களை போன்றவர்கள் நிறைய பேர் எதிர்மறை விமர்சனங்கள் இல்லாத போலாத சொல்றீங்க. இல்லை, நம்ம சொந்த வாய்க்கா வரப்பு சண்டையிலேயோ தேமுதிகவை பற்றியோ அதோடைய இப்போ தலைவியாக இருக்கக்கூடிய அந்நியாரை பற்றியோ எந்த அவதூறும் நம்ம பரப்பலை. என்ன இப்போ சுதீஷ் வந்து தேமுதிக பிரிஞ்சு பிஜேபி போகிறாங்க. அவருடைய நோக்கம் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுன்னு சொல்லி ரொம்ப வருடங்களாக அவர் அதை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு முகம் கொடுத்தது எது சார்? தேமுதிக தானே. அவருக்கு முகம் கொடுத்தது தேமுதிக இல்லை, விஜயகாந்தோடைய மச்சான். தேமுதிகவுடைய அதிமுகலேருந்து வெளில போகிறதுக்கு குற்றச்சாட்டு என்ன சார்? எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு என் தம்பிக்கு தரல, அதானே அவங்களுடைய குற்றச்சாட்டு. சொன்னதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அண்ணாமலைக்கே கட்சியில் மரியாதை இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அவர் ஒரு தொண்டராக இருக்கிறார், மோடிஜியோட ஆதரவாளராக இருக்கிறார். இப்போ 6 தொகுதி கொடுத்தது கூட எனக்கு வேணான்ட்டு போயிட்டாரு. கூட்டணி கட்சி தான் வெற்றி பெறுங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான கட்சியாக இருக்குது தேமுதிக. அவங்களுடைய பார்வையில், நம்ம பார்வையில், அவங்க பார்வையில். அப்படி இருக்க நீங்கள் ரைட், என்ன காரணத்திற்காக நீங்கள் கூட்டணியை தள்ளி போடுறீங்க அப்படின்னா, சீட்டு பேரம் படியெல்லாம் இப்போ 2 பேர்த்தையும் பேசுகிறீங்கன்னு தானே அர்த்தம். அவங்க வேறு விதமான எதிர்பார்ப்பு நிர்பந்தம். தனியாக நிற்க போறீங்களா இல்லை தாவேக்காவோட சேர போறீங்களா? இல்லை, ஒவ்வொரு கட்சி தேர்தல் எது வேணாலும் முடிவெடுக்கலாம். மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டீங்க. நாலு இருக்கு. எங்க சார் இருக்கு? 4 இருக்கு சார். அப்புறம் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எலெக்ஷன் தேதியை நீங்க ரொம்ப குறுகலா வச்சுட்டீங்க, அதனால இங்க வெற்றி வாய்ப்பு போயிருச்சு. இல்லைன்னா நாங்க இன்னும் 2 மாசம் டைம் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க பிரச்சாரம் பண்ணி 234 நாங்க ஜெயிச்சிருப்போம். பிஜேபியால் அடையாளம் காணப்பட்டவர் திரு அண்ணாமலை, அதை மறுக்க முடியாது. பிஜேபியால் அடையாளம் காணப்பட்டவர் தான் மோடிஜி அவர்கள். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தேசிய ஜனநாயக மக்கள் கட்சியின் நிறுவனரும் அரசியல் விமர்சகருமான திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நீங்கள் பாட்டுக்கு தொடர்ந்து பிரேமலதாவை நோக்கி பல்வேறு விதமான விமர்சனம் முன்வைக்கிறீங்க. உங்களை போன்றவர்கள் நிறைய பேர் எதிர்மறை விமர்சனங்கள் இல்லாத போலாத சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விளக்கமாக நீங்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. நயனா நாகேந்திரன் என்ன சொன்னார் எங்களை பற்றி? ஏவே வேலு என்ன சொன்னார்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார்? நாங்கள் இது வரைக்கும் பேசவே இல்லை, யார்கிட்டையும் பேசவே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறப்ப அரசியல் விமர்சகர்கள் அதே போல் பத்திரிகையாளர்கள் என்ன அதெல்லாம் விட அந்த அரசியல் விமர்சகர்கள்ங்கிற போர்வையில் நிறைய பேர் எங்களை நான் அங்கே எல்லா கட்சியிலையும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பதில் என்ன? இப்போது நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லி நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு. நம்ம தனிப்பட்ட முறையிலையோ இல்லை நம்ம சொந்த வாய்க்கா வரப்பு சண்டையிலையோ தேமுதிகவை பற்றியோ அதோடைய இப்போ தலைவியாக இருக்கக்கூடிய அந்நியாரை பற்றியோ எந்த அவதூறும் நம்ம பரப்பலை. அவங்க சொன்னது ஜனவரியில் நாங்கள் கூட்டணியை அறிவிக்கிறோன்னு சொன்னாங்க, அப்புறம் மாநாட்டில் நிச்சயமாக அறிவிக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ இது 2மே அறிவிக்கலைங்கும்போது 2 கட்சிகள்கிட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு அவங்க காணொலி வாயிலாகவே நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காங்க. பேசவே இல்லை. ஆமாம், நீங்கள் பேசல. நான் சொல்கிறேன், நீங்கள் நேரடியாக பேசலைன்னா உங்கள் நிர்வாகிகள் பேசியிருக்காங்கன்னு இல்லைன்னு ஆகாது இல்லையா? உங்கள் நிர்வாகிகள் பேசியிருக்கலாம்ல. அதுக்கு தான் இவர் சொல்லியிருக்காரு. யார்? நயனா நாகேந்திரன். நட்பு ரீதியில் நான் சுதீஷ்ட பேசினது தவிர கூட்டணி தொடர்பாக கட்சி தொடர்பாக பேசவே இல்லை சார். நயனா நாகேந்திரன் தெளிவாக சொல்கிறாரு. ஆமாங்க, நேரடியாக இதை பற்றி அவர்கள் சொல்ல முடியாதுல்ல. கூட்டணி முடிவாகாத வரைக்கும் எப்படி அவங்க சொல்லுவாங்க? இல்லை, என்ன சொல்கிறார் நயனா நாகேந்திரன்? எனது நீண்ட கால நண்பர். மற்றவர்களோட நான் அரசியல் பேசினேன், எல்லாமே நடந்தது. ஆனால் சுதீஷ் அவர்களோட அன்னைக்கு அரசியல் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்கிறாரு. சபை நாகரிகம்னு ஒன்று உண்டு, அதை கருதி மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க அங்கே பேசினது பார்த்திங்கன்னா பல ஊடகங்களில் செய்தியாக வந்தது, சுதீஷ் அவர்களை பிஜேபிக்கு வந்துருன்னு சொல்லியே பேசினதாகவும் சில தகவல்கள் வந்திருக்குது. அது எப்படி சார் முடிவு பண்ணுவாங்க? அவங்க ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதனால தான் அவர் சொல்லியிருப்பார், நான் கூட்டணிக்கு பேசலை, அரசியல் பேசலைன்னு நயனா நாகேந்திரன் சொல்லியிருப்பார். நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம்ல.
என்ன இப்போ சுதீஷ் வந்து தேமுதிக வந்து பிரிஞ்சு பிஜேபி போறாரு. அவருடைய நோக்கம் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகுறதுன்னு சொல்லி ரொம்ப வருடங்களாக அவர் அதை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருந்தாலும் இருக்காரு. அவருக்கு முகம் கொடுத்தது எது சார்? தேமுதிக தானே. அவருக்கு முகம் கொடுத்து தேமுதிக இல்ல, விஜயகாந்தோடைய மச்சான்ங்கிறது. அவர் என்ன இதுல அந்த கட்சியில உள்ள வந்தாரு? விஜயகாந்தோட மைத்துனர் பிரேமலதா அவர்களுடைய தம்பி. இதுதான் அவருடைய அடையாளம். ஆமா. அப்புறம் திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க திருமணம் எல்லாம் முடிஞ்சு இவர் மச்சான் தானே தான் இருக்கிறாரு. அப்ப தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு ஒரு கட்சியில வந்து ஒரு பதவி கொடுக்கணும்னு கொடுத்து அவரை ஒரு நிலைமையில கொண்டு வரணுங்கிறதுக்காக ராஜ்யசபாக்கு போறாங்க. ஏன்னு சொன்னா அதுக்கு ஒரு பின்னணி என்னன்னா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்க வந்து சுதீஷோட வந்து தொடர்பு எண்ணை வந்து எப்படி சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க? சுதீஷ் தேமுதிக அப்படிதானே இப்போ நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ விஜயகாந்த் மைத்ரன் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க செல்போன்ல. அதாவது சுதீஷ் இப்போ நம்ம ஒரு ஊர் பேரை போட்டு ஒரு நண்பரை சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா அதே பேர்ல பல பேர் இருப்பாங்க, சுதீஷ்ங்கிற பேர்ல பல பேர் இருப்பாங்க. அப்ப அதிமுக ஒரு சுதீஷ் இருப்பாரு, திமுக ஒரு சுதீஷ் இருப்பாருங்க. நீங்க தேமுதிக தான் இப்ப அடையாளப்படுத்த முடியுங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அடையாளம் எது சார்? அவர் அதுக்கு முன்னாடியே ஒரு கிளப் நடத்தும் போதே அவருக்கு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ சுதீஷை வந்து எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? சுதீஷ்னு வெறும் நண்பர்கள் கூப்பிடுற வட்டாரத்துலேயும் அவர் இருப்பார். நம்ம வேணா அவரை வந்து தேமுதிகான்னு போட்டு கூப்பிட்டுருக்கலாம். இப்போ முன்னாடி அவருக்கு தேமுதிகாவுக்கு முன்னாடியே அவர் வந்து சுதீஷ் தானே, அதில் மாற்றம் கிடையாது இல்லையா? அப்போ அவர்களுடைய டிமாண்டு நம்ம வந்து சார் இது பொதுப்படையாக பேசும்போது தேமுதிகவுடைய அதிமுகலேருந்து வெளில போகிறதுக்கு குற்றச்சாட்டு என்ன சார்? எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு என் தம்பிக்கு தரல, அதானே அவங்களுடைய குற்றச்சாட்டு. சொன்னதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனால் அவர்களுடைய கூட்டணியில் தொடர்றதா இல்லையாங்க நான் ஜனவரியில் சொல்கிறேன். இப்போ என்ன அவசரம், தேர்தல் வரட்டும்னு சொல்லி தானே திருமதி பிரேமலதா சொன்னாங்க, செப்டம்பரில் சொன்னாங்க. அதில் மாற்று கருத்து நமக்கும் இல்லை அவங்களுக்கும் இல்லை இல்லையா? அதன் அடிப்படையில் இன்றைக்கு நிலைமை வரைக்கும் கூட்டணியை முடிவு செய்யாமல் இருப்பதற்கு ஒரு நியாயமான காரணம் என்ன? நியாயமான இப்போ என்டிஏ அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு வந்து வெளிப்படையா பேச முடியாதுல்ல சார்? அவங்க நாங்கள் பேசவே சொல்லலையே, நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் தானங்க மாநாட்டில் அறிவிக்கிறீங்க, கேட்டோமா? உங்கள் தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் தான் கேட்டாங்க, நான் வந்து மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொன்னீங்க. அதன் அடிப்படையில் அறிவிக்கலைன்னு சொன்ன உடனே ஓகே, ஏன் அறிவிக்கலைங்கிற கேள்வி வரும்போது இல்லை அவர்களுடைய சீட்டு பேரம் படியலைங்கிற மாதிரியான விஷயங்கள் ஊடகங்களில் வருது. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது ஒரு கட்சியில் வந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க. ஒரு சில கட்சிகளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே ஆரம்பிப்பாங்க. இவர் அந்த கணக்கெல்லாம் போடுவார்ல பிரேமலதா. இப்போ நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ரைட்டு. நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கீங்கிறத இன்னும் முடிவு பண்ணல. இப்போ காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணின்னு சொன்னால் அவங்க தொகுதி பங்கீடும் சீட்டை பற்றி பேசுகிறாங்க, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள் வந்து ஏடிஎம்கே, ஜான் பாண்டியன், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க, பிஜேபி நிற்கிறாங்கன்னா தொகுதி பங்கீடை பற்றியும் அதில் பற்றி தான் பேசலாமே தவிர இன்னும் கூட்டணியே முடிவு செய்யாத கட்சி தமிழ்நாட்டில் எது இருக்குது? தேமுதிகவை தவிர பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயாவுடைய அணியா பிரிவா ஏதோ ஒன்று, அவங்களோட இப்போ ஏதோ புதுசாக கட்சி தமிழக கிருஷ்ணசாமி இருக்காரு. அது நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் இடம்பெறக்கூடிய கூட்டணி கட்சி தான் வெற்றி பெறுங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான கட்சியாக இருக்குது தேமுதிக அவங்களுடைய பார்வையில், நம்ம பார்வையில், அவங்க பார்வையில். அப்படி இருக்க நீங்கள் ரைட் என்ன காரணத்திற்காக நீங்கள் வந்து கூட்டணியை தள்ளி போடுறீங்க அப்படின்னா சீட்டு பேரம் படியெல்லாம் இப்போ 2 பேர்ட்டையும் பேசுகிறீங்கன்னு தானே அர்த்தம். ஒருத்தர்கிட்ட தான் நாங்கள் பேசியிருக்கோம், இல்லைங்க நாங்கள் அதிமுகட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறோம், இன்ன தொகுதிகள் கேட்குறோன்னு சொல்லலாமே. இத்தனை தொகுதிகள் நாங்கள் கேட்குறோம், இன்ன தொகுதிகள் நாங்கள் கேட்குறோன்னு சொல்லலாம் இல்லையா? அதை எப்படி சார் சொல்லுவாங்க? ஏன் அப்போ நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கீங்கன்னு முடிவு பண்ணல, அப்போ எதனால முடிவு பண்ணல? இல்லை அவங்களுக்கு வேறு விதமான வந்து எதிர்பார்ப்பு நிர்பந்தம். தனியாக நிற்க போகிறீங்களா இல்லை தாவேகாவோட சேர போகிறீங்களா? இல்லை ஒவ்வொரு கட்சி வந்து தேர்தல் எது வேணாலும் முடிவு எடுக்கலாம். எடுக்கட்டா சார், நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. அவர்களுடைய குறிக்கோள் வந்து ராஜ்யசபா சீட்டை யார் கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க கூட கூட்டணிங்கிறதா இன்றைக்கி பிரேமலதா அவர்களுடைய அறிவிப்பாக இருக்குது. தொடர்ந்து அவங்க பேசும்போது எங்களுக்கு அது கிடைத்தால்தான் போவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் கூடவே நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளையும் கேட்கக்கூடிய எண்ணிக்கையும் தரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறத இன்னும் அவங்க முடிவு பண்ணலை, டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. அல்டிமேட்டாக அவங்க பண்ணுறது என்ன, இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதாவது இது எப்படி தெரியுங்களா, நான் போய் கூட்டணி பேசினேன்னு கிடையாது. ஆனால் என்னுடைய ஸ்டாண்டை நான் நடுவில் நின்று சொல்லும்போது இந்த பக்கம் ஒருத்தர் வந்து ஒரு வேலை கேட்பார், அந்த பக்கம் ஒருத்தர் வந்து வேலை கேட்பார். எந்த வேலை அதிகமாக இருக்குதோ அதுக்கு நான் கொடுப்பேன். அவங்க நினைப்பது என்னன்னா சார், 2011 நம்ம ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்த கட்சி விஜயகாந்த் இருக்கும்போது. ஆமாம், அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டோம்.
அப்படிங்கிறப்ப நம்மளை நோக்கி எல்லாரும் பேச வேண்டிய தேவை என்ன? வேற விதமான வேலையே இல்லையா? அது நீங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே. உங்களை கட்சியை வந்து தேஞ்சு போச்சு, இல்லை கட்சியில் தொண்டர்களே இல்லைங்கும்போது உங்களை ஒரு குறிப்பிட்டு ஒரு நல்ல விஷயமா தானங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய ஒரு மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் தானே பேசுகிறாங்க. தேமுதிகங்கிறத ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் எதிர்க்கட்சி தலைவராக திரு விஜயகாந்த் இருந்தாருங்கிறத வச்சு தான் அந்த கன்சிடரேஷனில் வந்து இன்றைக்கி உங்களை வந்து தேமுதிக நல்ல இடத்துல சேர்ந்து வெற்றி பெறணவங்க நல்ல எண்ணத்தில் தானே பேசுகிறோம். நம்ம என்ன அவங்கள வேண்டாம் நான் சொல்கிறோம். தேர்தல் நேரத்தில் வந்து பேரம் பேசுகிறாரு, அது ஒரு ரெண்டு தரப்புலையும் பேசுகிறாரு அப்படின்னு எதுக்கு அதுக்கு பேசுறீங்க? நம்ம வந்து டீசெண்டாக ஒரு பேர் வேணா எதுக்கு வச்சுக்கலாம். அதை பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை அதுக்கு ஒரு டீசெண்டாக ஒரு வேற ஒரு மாற்று பேர் வச்சுக்கலாம். இப்ப திமுக அரசாங்கம் வைக்கும் இல்லையா, கிட்னி திருட்டுனா கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க, திருட்டுன்னு சொல்லாதீங்க. என்ன குடிகாரன்னு சொல்லாதீங்க, மதுப்பிரியர்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு புது பேர் வேணா இதுக்கு வச்சுக்கலாம். பேரம்னு இல்லாமல் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு புது பெயர் வந்து வேணா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அப்படி வச்சாதான் அவங்க திருப்தி அடைவாங்கன்னா அதை தான் நம்ம செய்ய முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சார் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் நோக்கி போற பொழுது மைலேஜுங்கிறது நீங்க யாரோட பயணம் பண்றீங்கிறத பொறுத்து தான். திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இரு பெரும் தலைவர்கள் இங்க இருந்தாங்க. முன்னாள் மறைந்த ஜெயலலிதா அம்மாவும் கலைஞர் அவர்களும் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவருடைய திரைப்பட புகழ் மட்டும் இல்லாமல் அவர் செய்த நல்ல விஷயங்களுக்காக மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி இருந்தும் முதல் முறையில் விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிச்சார். அதன் பிறகு கூட்டணி அமைத்த பிறகு அவர் ஜெயிக்கிறப்ப பல்வேறு விதமான வியூகங்களை வகுத்து அதை பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் எப்படி அவரை ஜெயிக்க வைக்கிறது, அது பெரிய ஒரு அது ஒரு சின்ன தொகுதியில் அவங்க நின்று ஜெயிச்சு வந்தாங்க. அதுவுமே அவர் பல குற்றத்தான் சொன்னார். பல்வேறு விதமான வியூகங்களை வந்து அப்படியே அமைச்சாங்க, அது நல்லா தெரியும். அமைச்சாங்க. அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அவரே சொன்னாரு, அது தொடர்பா விருத்தாச்சலம் தொகுதியில நான் எம்எல்ஏவா இருக்கிறதுனால எனக்கு எந்த நலத்திட்டமும் கிடைக்கலன்னு இதே விஜயகாந்த் பேசியிருக்காரு. அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஜெயிச்சிருவாரு, நீங்கள் வந்து அலர்ட்டாக இருங்கன்னு சொல்கிற பொழுது அதெல்லாம் வந்து பாமக அந்த நேரத்தில் கருத்துலேயே எடுத்துக்கல, ரொம்ப அலட்சியமாக பார்த்துட்டாங்க. அவங்க தொகுதிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாங்க. நம்மளுடைய ஜாதிய வாக்குகள் எங்கேயும் போகாதுன்னு நினச்சாங்க. ரெண்டாவது ஒரு திரை அப்போ வந்து திரு ராமதாஸ் ஐயா வந்து திரை நடிகர்கள் நிறைய தாக்கிட்டு இருந்தார். ரஜினிகாந்த் சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னாரு, நிறைய விஷயங்களை அவர் சொல்லிட்டு இருந்தார். திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகள் ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, எல்லாரையுமே திரை நடிகர்கள் எல்லாரையுமே தாக்கிட்டு இருந்தாரு. அதில் விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னா இன்னும் அதிகமான விஷயங்களுக்கு போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்பவுமே நாங்கள் சொல்கிறது, இன்றைக்கும் எங்கள் போன்றவர்களுக்கும் அனைவருக்கும் திரு விஜயகாந்த் அவர்கள் மேல் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. அதில் எந்த எல்லளவும் குறையல. அப்புறம் எதுக்கு அவர் மனைவி பிரேமலதா மீது இவ்வளோ கோபம் உங்களுக்கு? இல்லை, எங்களுக்கு என்ன கோபம்? அவங்களுக்கு தான் கோபம் வருது, எங்களுக்கு கோபம் இல்லை. நாங்கள் கேட்குறது, அம்மா சீக்கிரம் வந்து நீங்கள் வாங்க, அரசியல் கல சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மக்கள் பணி ஆற்றுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வேண்டாம்னு சொன்னோமா, நீங்கள் வரவே கூடாதுன்னு சொன்னோமா? நாங்கள் நீங்கள் என்டிஏ கூட்டணி வந்து பலப்படுத்தணும், நீங்கள் வாங்க நீ கூப்பிட்டா அவங்க உடனே வந்துடணுமா? இல்லை, நாங்கள் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தணும்னு கூப்பிடல. என்டிஏ கூட்டணி ஏற்கனவே பலமாக தான் இருக்குது. அதில் பலம் ஒன்றும் குறைவா இல்லை. சரி, உங்களுடைய எதிர்ப்பு யாரும் பலமாக இருக்குன்னா அப்புறம் எதுக்கு வந்து இன்னும் வந்து இப்போ ஒவ்வொரு கட்சியும் திரைமறைவு பேசுறீங்க? அதாவது இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஆளுகின்ற அரசை அகற்ற வேண்டும்னு ஒரு குறிக்கோள் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய குறிக்கோளுமா இருக்குது. விஜய் வந்தோன்னு என்ன சொல்றாரு? திமுக அரசுக்கு எதிராக தான் பேசுறாரு. எல்லாருமே ஆளுகின்ற அரசுக்கு எதிராக ஒரு மனப்பான்மை எப்பவுமே இருக்கும். அப்போ அந்த ஆன்டி இன்கம்பரன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் தனியாக நின்னோ இல்லை போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதோடைய பலம் வந்து இப்போ உங்களுடைய ஓட்டு சதவீதம் எத்தனை பர்சன்டேஜாக வேணால் இருக்கட்டும், அதுவும் சேரும்போது ஒரு பலம் கிடைக்கும். இன்றைக்கி இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, விஜய் இன்னும் இந்த பக்கம் வந்தால் நல்லா இருக்கும்னு. அதுக்கு கூட நான் என்னுடைய விளக்கத்தை கொடுத்துருந்தேன். தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கவர்னராக இருந்தவங்க, பழுத்த அரசியல்வாதி, பாரம்பரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதெல்லாம் இருந்தாலும் அவங்க கூப்பிடுறது வந்து தனிப்பட்ட முறையில் கூப்பிடல. திரு விஜய் அவர்களே, உங்களுடைய நோக்கமும் எங்களுடைய நோக்கமும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா தான் இருக்குது. அந்த ஒன்றா இருக்கிற காரணம் என்னன்னா, ஆளுகின்ற அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். நீங்கள் தனியாக ஒரு ரூட்டில் போராடிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் ஒரு ரூட்டில் போராடிக்கோம். நீங்களே எங்களோட சேர்ந்து இணைந்து பயணம் செய்தால் இதுதான் குறிக்கோள். கொள்கை ரீதியான வேறுபாடுன்னு சொன்னால் அவர் பிறப்பால் கிறிஸ்துவர், இவங்க இந்துத்துவ கொள்கையை வச்சுருக்காங்க. அதனால் அந்த கொள்கை ரீதிங்கிறது அங்கே தான் வரத்தான் செய்யும். அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. முடிவெடுக்க வேண்டியது விஜய் தானே, நீங்கள் கூப்பிடலாம் சார், அவர் வரணும்ல சார். அவர் எடுக்கிறாரு, எடுக்கலை, போயிட்டு போகிறாரு, அதை பற்றி இல்லை. நம்ம அழைப்புங்கிறது, இப்போது நம்ம ஒரு விசேஷம் வச்சுருக்கோம், ஊரில் போகும்போது நமக்கு விரோதியாக இருந்தால் கூட பார்த்தோம்னா பத்திரிகை வைப்போம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். இது தமிழர் பண்பாடு. அந்த முறையில் தம்பி வந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் குறைபாடுகள் கிடையாது. அதே மாதிரி தான் தேமுதிகவுக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், குழப்பமான மனநிலையில் இருக்க வேண்டாம், எந்த பக்கம் போகிறீங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டீங்கன்னா. இன்னும் 4 இருக்குது சார்.
எங்க சார் இருக்கு இன்னும் நாள்? 4 இருக்கு சார் அப்புறம் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? 4 எலெக்ஷன் இருக்கு. தேதியை நீங்க ரொம்ப குறுகலா வச்சிட்டீங்க, அதனால எங்க வெற்றி வாய்ப்பு போயிருச்சு. இல்லைன்னா நாங்க வந்து இன்னும் 2 மாசம் டைம் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க பிரச்சாரம் பண்ணி 230 நாளையும் நாங்க ஜெயிச்சிருப்போம்பீங்க. சார் நாள் இல்லை. எப்படி இருந்தாலும் ஏப்ரல்ல தேர்தல் தேர்தல் நடத்தியே நடந்தாகணும். மேல வந்து அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும். 2 நாள்ல 2 நாள்ல மழையே வந்து பெரட்டலாம். 2 நாள்ல. ஆனா மக்களை வந்து மாற்ற முடியாது சார் சார். நல்ல மழையை நீங்க இல்ல பொறக்கலாம். அது சார். மிஷினை வச்சு இன்னைக்கு இருக்கிற மிஷினரிஸை வச்சு பண்ணலாம். ஓவர் நைட்ல அந்த நைட்ல மாறுறது தான் அந்த விதமான அப்ப ரிசல்ட். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்களேன். நீங்க சார் உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசுறேன். ஐயா இந்த பொருள் என்ன விலைன்னு கேட்குறேன். அந்த பொருள் அந்த விலை படிஞ்சா நான் வாங்கிக்க போறேன். உங்களுக்கு கட்டுப்படியான நீங்க கொடுக்க போறீங்க. 2 இல்லைன்னா இதுக்கு பேர் என்ன பேரம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. வேற ஏதாவது பேர் இருந்தால் எனக்கு தெரியாது. எனக்கு அனுபவத்தில் அது தெரியல. இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அப்போது என்னுடைய நோக்கம் என்ன? எனக்கு அதிக சீட்டு வேணும். அது எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய தார்மீக உரிமை. என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சுதீஷ் அவர்களுக்கு ராஜ்யசபா வேணும். இது 2 டிமாண்ட் இருக்குது உங்களுக்கு. இது 3வது தான் தொகுதி எதுங்கிறது அப்புறம், அது கூட்டணிக்குள்ளே வந்ததுக்கப்புறம். இதை வந்து இதுவரைக்கும் என்டிஏல பயணம் பண்ண தேமுதிக சென்ற முறையும் என்டிஏல தான் பயணம் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக உங்களுக்கு எதிர்கட்சி தான், அது எதிரி கட்சி தான். இப்போ நீங்கள் வந்து இங்கே வரலன்னா எங்கே போகிறீங்கிற ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி நிற்கிது. அந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் சீக்கிரம் கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜயகாந்த் மேலே வச்சுருக்க மதிப்பில் உங்களுக்கு கூட கொஞ்சம் வாக்குகள் கிடைக்கும். நீங்கள் டிலே பண்ண இல்லை நீங்கள் வேறொரு கட்சியில் கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னா இருக்கக்கூடிய வாக்குகளும் வேறு பக்கமாக திரும்புங்கிறதா எங்களை போன்ற விஜயகாந்த் மேலே மரியாதை இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்க எங்களுடைய கருத்து. அது எப்படி இப்போ எடுத்துக்கிறதுனா, அன்புமணி ராமதாஸ், அதே போல் டிடி தினகரன் இவங்களாம் ஒரு முடிவு எடுத்தது போல் உடனடியாக பிரேமலதா அவர்களை ஒரு முடிவு எடுக்க சொல்கிறீங்களா? உடனடியாக எடுக்க வேண்டாம், எலெக்ஷன் முடிஞ்சு கூட எடுக்கட்டும், அது அவங்களுடைய விருப்பம் சார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு சார். நாங்கள் எதையுமே உங்கள் கட்சிக்குள்ளேயே நாங்கள் வரல சார். உங்களுடைய அதிகாரம் வேறு. உங்கள் கட்சி எது? உங்கள் கணவரால் தொடங்கப்பட்ட கட்சி, கேப்டனால் தொடங்கப்பட்ட கட்சி, அதற்குரிய மரியாதையை நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் விமர்சனங்களை வந்து நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியலன்னு சொன்னால் அரசியலில் பொது வாழ்க்கையில் நம்ம வர முடியாது. சரி. இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு கேள்வி வச்சுருக்கோம்னா, அம்மா எப்போ நீங்கள் வந்து கூட்டணிக்கு வரீங்கிறத ஊடகங்கள் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக எல்லாருமே கேட்குறாங்க. ஏன் தாமதம்? தாமதத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அந்த கேள்வியை தான் பொதுமக்கள் சார்பாகவும் அவர்கள் தொண்டர்கள் சார்பாகவும் தான் நம்ம கேட்குறோம். அவங்க நீங்கள் இந்த கட்சிக்கு போங்கன்னு நம்ம சொல்லலை, இல்லைன்னா அந்த கட்சியில் தான் நீங்கள் இருக்கணும்னு நம்ம சொல்லலை. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பல அரசியல் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும், பல அரசியல் களங்களை கண்டவங்க நீங்கள், பல தேர்தல்களை பார்த்தவங்க நீங்கள். பட் இருந்தாலும் எங்களுடைய அவா என்னென்னா, நீங்கள் நல்ல இடத்துல இருந்து ஜெயிக்கணும். இது எதற்காகனா திரு கேப்டன் அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் நினைக்கிறாங்க. அவர்களுடைய குரலாகத்தான் நம்ம அந்த அம்மாட்ட கேட்குறோம். இல்லை சார், குழந்தைக்கு பேர் வச்சவங்களுக்கு அந்த குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் வேலை வைக்கி அனுப்ப தெரியாதா? தெரியும் சார். எது இப்போ ஸ்கூலில் போகிற பசங்களே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க சார். அவங்க இஷ்டத்துக்கு தான் சார் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் சட்டை நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க உங்கள் பையனுக்கே. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், அப்பா நீ பணம் கொடு, நான் சட்டை எடுத்துக்கிறேங்கிறான். அந்த மாதிரி டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். டிஜிட்டல் யுகமாக இருந்தாலும் குடும்ப பாரம்பரியம்னு ஒன்று இருக்குல்ல சார், அதன்படி வந்து இருக்கிற குழந்தைகளும் இப்போ பசங்க, சிறுவர்கள், பெரியவர்கள், அதையும் நம்ம பார்க்கணும்ல. ஆமாம்மா, எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், பாரம்பரியம் போட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது அதே போல் தேமுதிகோட பாரம்பரியத்தையும் அவங்க நினைப்பாங்கல்ல. யார்? எத்தனை ஆண்டு பாரம்பரியம் சார்? எத்தனை ஆண்டா? எத்தனை ஆண்டுன்னு சொல்லுங்கள் எனக்கு. இப்போ 25 வருஷம் பொது வாழ்க்கையில் வந்தது அவங்க வந்து அதில் வந்து கடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி கடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சார். நான் என்ன சொல்கிறேன், தேமுதிக வந்து நமக்கு எதிரி கட்சி கிடையாது, புரியுதா? எதிர்கட்சியாக இருந்தவங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை என்னைக்கும் உண்டு. ஆனால் இன்று அந்த கட்சியுடைய நிலைமையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலைமையும் என்னன்னா, இப்போ நம்ம பிரதிபலிக்கிறதே என்ன தெரியுமா? பொதுமக்களோடையும் அந்த கட்சியுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்னப்பா இன்னும் சொல்லாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் ஆதாரங்களை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்கள வந்து குறை சொல்லணும், நமக்கு என்ன லாபம் அதில்? இது போன்று தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வீடு புகுந்து என்ன தாக்குதல் நடத்தவும் சொல்லிட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு தேமுதிக நிர்வாகி வந்து சொல்லி இந்த பேசியிருந்தாரு. உணர்ச்சி வசப்பட்ட ஏதாவது ஒரு தொண்டராகவோ உறுப்பினராகவோ நிர்வாகியாகவோ இருக்கலாம். என்ன, அதாவது கருத்துக்களை கருத்து ரீதியாக எதிர்கொள்ளணுங்கிறது தான் அரசியலுடைய ஒரு முறை. என்ன, அதை வந்து நீங்கள் அராஜகமாக போனீங்கன்னா அப்புறம் எல்லாருக்குமே அந்த முறைகள் தானே இருக்கும்.
புரியுதா உங்களுக்கு? நாம் என்ன கேட்குறோம், கூட்டணி எப்போ, யார் கூட கூட்டணி, எப்போ சொல்கிறீங்க, இதில் என்ன தவறு இருக்குது? நாங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் செல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், நீங்கள் சொல்லும்போது எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும்னு சொல்கிறோம் நாங்கள். சார், தேர்தல் கணக்கு, அரசியல் கணக்கு, ம். என்ன சூழல் கணக்கு, எல்லா கணக்கையும் வந்து ஒரு கட்சியும் போட முடியல. அந்த கணக்கை வந்து தேமுதிகவும் போட முடியல. கண்டிப்பாக போடணும். அவர்களுக்குரிய கட்சி வளர்ப்பில் தான் அவங்களும் இருக்க போகிறாங்க. நம்ம அதை வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஏடிஎம்கேல இருந்தீங்க, இப்போ இருக்கீங்களா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். அடுத்து நீங்கள் எங்கே போக போகிறீங்க? நீங்கள் மற்றதெல்லாம் அப்புறம் இல்லை, நாங்கள் வந்து சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்கிறீங்க. பேசுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட கட்சியோடைய உரிமை. அதில் வந்து நீங்கள் இப்போவே சொல்லுங்கன்னு நாங்கள் சொல்லலை. தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்குங்கிறீங்க. ஆமாம். அப்படிங்கிறப்போ நீங்கள் இப்பயே அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா வலியுறுத்துறீங்க. யாரும் வலியுறுத்தலாம் இல்லை, யாரும் வலியுறுத்தலாம் இல்லை. நீங்கள் சொல்லி தான் ஆகணும்னு நிர்பந்தம்லாம் இல்லை. இப்போ விஜய் வந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை கூட்டணிக்கு வாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டாரு. யார் போனாங்க? இப்போ டிடிவி கூட தான் என்டிஏ விட்டு வெளில போனார், திரும்பி உள்ள வந்துட்டார். மறுபடியும் வந்து இல்லை, டிடிவி எதுக்கு வெளில போனான்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. எதுக்கு உள்ளே வந்தாருன்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இது நடைமுறையில் இருக்க விஷயம். நம்ம ஒன்றும் புதுசாக சார், அவங்க செயல்பாடுகளை தான் நம்ம சொல்கிறோம். இல்லை சார், அவருடைய கட்சி எதிர்காலத்தை பார்த்துதானே வந்து முடிவெடுப்பார். இப்போ சரியாயிடுச்சா? இப்போ எதிர்காலம் ரெடி ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆமாம், அந்த சூழலுக்கு இருந்திருக்கும்ல இங்கே, அதனால தானே முடிவு எடுக்கிறாரு. சார், நான் வந்து எனக்கு இப்போ இருக்கிற மாநில தலைவருடைய செயல்பாடுகள் பிடிக்கல, எனக்கு மதிப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுத்தாரு. அது நமக்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. அண்ணாமலை இருக்கும்போது எங்களுக்கு இருந்த மரியாதை இப்போ இல்லைன்னாரு. இப்போ அண்ணாமலைக்கே வந்து கட்சியில் மரியாதை இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அவர் ஒரு தொண்டராக இருக்கிறார், மோடிஜியோட ஆதரவாளராக இருக்கிறார். இப்போ 6 தொகுதி கொடுத்தது கூட எனக்கு வேணான்ட்டு போயிட்டார் அவர். ஏன்னா கொடுத்தா எனக்கு மொத்தமாக கொடு, இல்லைன்னா வேண்டாங்கிற மனப்பான்மையா, இல்லை அவர் தன்னுடைய தந்தையாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற காரணம் அப்படிங்கிறத வந்து இருக்கலாம். இல்லை தீவிர அரசியலில் வந்து ஈடுபட்டவர் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன இடத்த மட்டும் எனக்கு கொடுத்துருக்கீங்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதை கூட அன்றைக்கி பேசிட்டார் RSS கூட்டத்தில். அதாவது பார்த்தீங்கன்னா, வியூகத்தை சொல்லுங்க, என்ன வியூகத்தை சொன்னீங்கன்னா நான் வந்து பணியாற்ற தயார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தல் ஒரு வியூகம் வகுத்தீங்களே, அது என்ன வியூகம்? நீங்கள் வியூகம் வகுப்பாளர் தானே. எங்கிட்ட கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன், ஓட்டு வங்கியை உயர்த்தி காட்டியது அண்ணாமலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா? சார், அந்த வியூகத்தை வகுத்ததுனால தானே 18% வாக்குகளை வாங்க முடியும்னு சொல்கிறாரு. 18% யாருக்கு? அவர் சொல்கிறாருல்ல. யாருக்கு கிடைச்சிது சார்? தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைச்சிது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தது யாரு? எத்தனை கட்சி? பிஜேபிக்கு என்ன வாக்கு வங்கி? டிடிவி தினகரன் கூட தான் சொன்னார், நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி தான், எப்படி அம்மா பிரேமலதா அவங்க சொல்கிறாங்களோ, நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு சொன்னார். எங்களுடைய வாக்கு வங்கி என்னங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, வாக்காளர்களுக்கும் தெரியாது. ஏன்னா தனிச்ச நிற்கவே இல்லை. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருடைய வாக்குகளும் சேர்ந்து 18.5% வந்துச்சு இல்லையா? அது நம்ம ஒத்துக்கிறோம். பட் தமிழகத்தில் பிஜேபியை ஒரு பேசும் பொருளாக ஊடகத்தின் வாயிலாக கொண்டு வந்தது திரு அண்ணாமலைங்கிறத மறுக்க முடியாது. ஆனால் ஊடகத்தின் வாயிலாக மட்டும்தான் கொண்டு வந்தார். ஆமாம், வேற எங்கே வந்திருக்கு? நீங்கள் தனியாக 18% கொண்டு வாங்க, இல்லைன்னா ஒரு 4 MP கொண்டு வந்துருங்க. 4 MP சார், அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி 4 பேர் அந்த தேர்தல் தானே சார் 4 MLA வந்தாங்க. அப்போ அண்ணாமலை இல்லைல்ல, அண்ணாமலை பொறுப்பில் இருந்தாரா? அவர் அரவக்குறிச்சியில் நின்று அவரும் தோல்வி விட்டுறார். 4 MLAக்கள் வந்தாங்க. ஒன்று வானதி சீனிவாசன், ஒன்று நயினா நாகன், இப்போ இருக்க மாநில தலைவர் காந்தி அவர்கள், இன்னொரு மேடம் ஒருத்தங்க சரஸ்வதி அவங்க வந்தாங்க. அப்போது அண்ணாமலைக்கு முன் 4 MLA உள்ளே வந்திருக்காங்க. அப்புறம் தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்துருச்சு, பிஜேபி வளர்ந்துருச்சு. அவருக்கு முன்னாடி உங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஜெகவீர பாண்டியன். ஆமாம், அது முன்னாடி. அதாவது இந்தியாவிலே 2 பேர் தான் அதிக வாக்கு வித்தியாசம், இஸ்லாமிய வாக்குகள் அதிகமாக வாங்கினவங்க பிஜேபியில். ஒன்று வாஜ்பாய், இன்னொன்று வந்து இவர் ஜெகவீர பாண்டியன். ஜெகவீர பாண்டியனுக்கு பல்வேறு விதமான அடையாளம் உண்டு. ஆமாம், நிச்சயமாக. அண்ணாமலை ஒப்பிடுற பொழுது அப்போ ஜெகவீர பாண்டியன் வந்து சாதனை படைத்தவர். பாஜகவில் இருந்து மேதின பேரணி நடத்தினாரு. ஆமாம், இப்போ அதுதான் மெயினாக நடத்திட்டு இருந்தாரு. இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் அது நடக்கல. இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்படிலாம் வந்து ஒரு பிஜேபியில் இருந்துக்கிட்டு எல்லாரையுமே வந்து கவர் பண்ணாரு சார். பிஜேபியால் அடையாளம் காணப்பட்டவர் திரு அண்ணாமலை, அதை மறுக்க முடியாது. பிஜேபியால் அடையாளம் காணப்பட்டவர் தான் மோடிஜி அவர்களும். ஏன்னு சொன்னால், நீங்கள் அண்ணாமலை இருந்த பீரியடும் அதற்கு முன்பு இருந்த தமிழகத்தில் இருந்தக்கூடிய மற்ற தலைவர்களுடைய பீரியடையும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு கிடைத்த ஆதரவு போல் வேறு யாருக்கும் கிடைக்கல. மத்திய அரசால் ஆதரவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. மோடிஜி கூப்பிட்டு சொந்த காரில், அவருடைய கார்லேயே கூட்டிகிட்டு போனார் இல்லையா? இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் அதை முறையாக பயன்படுத்தி கட்சியை இன்னும் வளர்க்கவில்லை என்பது என் போன்றவர்களுடைய குற்றச்சாட்டுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள்லாம் மோடிஜியோடைய ஆதரவாளர்.
மோடிஜியோட ஆதரவாளனா மோடிஜி வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கார். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது மத்தியில். அவர் நம்மளுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறார். இதுதான் தொடர்பு. அப்போ மோடிஜி சொல்கிறத தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது, மோடிஜி உங்களை பணிக்கு சொல்லி இப்போது அண்ணாமலை அவர்கள் இப்போ பேசுகிறதுக்கும் எஸ்வி சேகர் ஏற்கனவே பேசுனதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. எஸ்வி சேகரும் என்ன சொன்னார், ஏடிஎம்கே விட்டு வெளில வந்தோன்னே என்ன சொன்னார், அவர் காங்கிரஸுக்கு போனார். அங்கேருந்து திரும்பி நான் பிஜேபிக்கு வரும்போது மோடிஜி அழைத்து பேசினா நான் வந்தேன்னாரு. மோடிஜி அழைத்து பேசினவர் வந்து நீங்கள் ஏன் வெளில போனீங்க அண்ணாமலைக்காக? பாரத பிரதமர் உலக நாடுகளே இவர் சொன்னால் கேட்குது. அப்படிப்பட்ட ஒரு மோடிஜி சொன்னதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து உள்ளே வந்தவங்க அவரை விட்டு விட்டு ஒரு அண்ணாமலை சொல்கிறார். அதுவும் அண்ணாமலையுடைய பதவி நிரந்தரம் இல்லைன்னு அதே எஸ்வி சேகர் நிறைய இடத்துல சொல்லிட்டு வர்றார். நேற்றுக்கு வரைக்கும் பேட்டி அப்படி தான் கொடுத்துட்ருக்காரு. அப்போ இவர் சொல்கிறதுக்கு நீங்கள் ஏன் பெரிய விஷயம் கொடுக்குறீங்க? அப்போ என்ன விஷயம், தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை கட்சிக்குள்ளே திணிக்கிறார்கள். அப்படி திணிக்கும் போது உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை, உங்களுக்குரிய மதிப்பீடுகள் கிடைக்கவில்லைன்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கட்சியை விட்டு ஒதுங்கணும்னு நினைக்கல, கட்சிக்கு எதிராக செயல்படுறீங்க. இப்போ 6 தொகுதி கொடுத்தாங்க இல்லையா, இந்த 6 தொகுதியை முனைப்பாக எடுத்து செஞ்சு காட்டினா அடுத்த பதவி கொடுப்பாங்களா மாட்டாங்களா? பதவிக்காக தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? இல்லை, அவர் சொன்ன காரணம் என்னன்னா, என்னோட தந்தை ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு. அவர் பகுதி அந்த கோயம்புத்தூர் பகுதி இருக்குங்களா, அந்த பகுதியை வந்து கொடுத்துருந்தா ஒருவேளை வந்து ஒரு சமாதானம் தெரியும். அதை வந்து எப்போ யார்கிட்ட பேசணும், நீங்கள் யாருக்கிட்ட பேசணும்? ஒன்றும் மேலிடத்துல பேசுங்க, கட்சி தலைமையிட்ட பேசணும். இல்லைன்னா இங்கே மாநில தலைமையிட்ட பேசுங்க. அப்படி பேசினீங்கன்னா, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது, என் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே தானே அதை ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசினீங்கன்னா அப்போ கட்சியோடைய வலுவை இழக்கிற மாதிரி தானே சார் அது ஆகுது. ரெண்டாவது, எனக்கு 6 தொகுதி என்னுடைய தகுதிக்கு கம்மின்னு நினைக்கிறாரா என்ற கேள்வி அந்த இடத்துல எழுகிறது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இல்லை மறைமுகமாக இது யாருக்கோ இவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இல்லை, எனக்கு ஏன் தொகுதி எதுன்னு சொல்லலை, என் தொகுதியில் நான் எப்படி போய் நான் நின்று ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தான் தொகுதி சொல்ல, உங்களுக்கு மட்டுமா சொல்லலை? யாருக்குமே சொல்லலையே. இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் எங்கே நிற்க போகிறான்னு தெரியுமா, தமிழிசை அம்மா எங்கே நிற்க போகிறாங்கன்னு தெரியுமா, எல்முருகன் எங்கே வியூகத்தின் அடிப்படையில் ஊடகங்கள் வாயிலாக தொகுதிகளும் பகுதிகளும் இதே தான் அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் அதான் பேசினார். என்ன பேசினார்னா, தொகுதி என்னன்னு வந்து முன்னாடி சொல்லுங்கள், நான் வந்து கடைசி நேரத்தை சொன்னீங்கன்னா என்னால் எப்படி வந்து வெற்றி பெற முடியும் அப்படி கேட்குறாரு. நீங்கள் அதுக்குள்ளே டெப்த்தாக போனீங்கன்னா நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். 234 தொகுதியும் கூட்டணி நிற்கிது. எந்த தொகுதியாக இருந்தானே எல்லா தொகுதியும் உங்கள் தொகுதி தானே, உங்கள் கூட்டணி வெற்றி பெறணும் இல்லையா? அப்போ அதில் என்ன உள்கருத்து நீங்கள் சொல்ல வரீங்க? என் தொகுதி பிஜேபி நிற்கிற தொகுதி மட்டும் நான் போய் வேலை பார்ப்பேன், ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு நான் உதவ மாட்டேன்னு அர்த்தமா? அது எப்படி நீங்கள் எடுத்துக்குவீங்க? என் தொகுதியை சொல்லு, எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட தொகுதியை சொல்லுன்னு சொன்னால் அப்போது என்டிஏ அலையன்ஸில் எடப்பாடி பழனிசாமி வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா? அப்படித்தானே அதோட. இப்போ நீங்கள் சொல்ல கேட்குற தோரணை எப்படி இருக்குன்னா, என் மண் என் மக்கள் அப்படின்னு நீங்கள் வந்து பாத யாத்திரை போனீங்கல்ல, நடைப்பயணம் போனீங்க, அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, நீங்கள் எந்த தொகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மைதானங்க. என்டிஏ கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிக்கு தானே சார் என்டிஏ கூட்டணி. இந்த தொகுதிக்கு மட்டும், அண்ணாமலை போகக்கூடிய தொகுதிக்கு மட்டும் என்டிஏ கூட்டணி இல்லை இல்லையா? பொறுப்பாளர்கள் நியமிக்கிறதுனா அந்த 6 தொகுதிக்கும் எத்தனை தொகுதி கொடுக்கலாம் அந்த தொகுதிக்கும் நீங்கள் போய் வேலை பாருங்கன்னு அர்த்தம். அது எந்த தொகுதியாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், எந்த தொகுதியாக இருக்கட்டும், எல்லா தொகுதியிலையும் உங்கள் கூட்டணி வெற்றி பெறணும்னு நீங்கள் நினைக்கணும்ல. இல்லை நான் மட்டும் வெற்றி பெறணும், இல்லை என்னுடைய ஆதரவாளர்கள் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா அது குறுகிய மனப்பான்மை தானே. அப்போனா என் மண் என் மக்கள் அந்த நடைப்பயணத்துக்கு அர்த்தம்லாம் போயிடும் அப்படி சொல்ல வரீங்க. அது நடைப்பயணமே இல்லைன்னு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, பஸ்ஸில் ஏறி போனார்னு சொல்லிட்டு இல்லையா? இதெல்லாம் நம்ம நிறைய சார், இது எதுவுமே நம்மளுடைய கருத்துக்களோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிந்த விஷயம். வேணால் நம்ம அதை நினைவூட்டுறோன்னு வச்சுக்கலாம். இப்போது அண்ணாமலை அவர்கள் பதவி இல்லைன்னு உடனே அவருக்கு கோபம் வருகிறதோ என்ற சந்தேகம் நமக்கு எழுது. எனக்கு 6 தொகுதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் என்னை சிறுமைப்படுத்துறீங்களாங்கிற மாதிரி இருக்குது. தந்தையாருக்கு உடம்பு சரியில்லைன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே அதன் மேலே ஒரு கரிசனம் இருக்கிறது. ஆனால் 24 மணி நேரம் நம்ம இருந்து இந்த மருத்துவ பணி செய்ய முடியாது இல்லையா? அதுவும் அவர் சொல்லக்கூடிய டயாலிசிஸ் அப்படிங்கிறது ஒன்று ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் செய்யணும், ஆல்டர்னேட்டிவ் டேஸோ இல்லை இப்போ எத்தனை நாளுங்கிறது அவருடைய உடல்நிலையை பொறுத்து. இல்லைன்னா ஒரு ஹோம் நர்ஸ் போட்டு பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு டயாலிசிஸ் மிஷினே வாங்கி வீட்டில் வச்சு செய்வாங்க. இது இயல்பான மருத்துவ நடைமுறை. நான் கூடவே இருந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ 234 தொகுதியும் அண்ணாமலை என்பவர் வந்து ஒரு பிம்பமாக தெரிகிறார். அவரை கொண்டு போய் நிறுத்தணும்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்போ இது ஒத்துப்பாரா மாட்டாரா? இப்போ 6 தொகுதி கொடுத்ததுனால நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? மீண்டும் பிரதமரும் அமித்ஷா வரப்போ இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்.
ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பாங்க. வேண்டான்னு சொன்னோன்னா அதுக்கு ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இல்லை. ஒரு மனிதனை நம்பி கட்சி கிடையாது. அதுவும் தேசிய கட்சிகள் கிடையாது. அண்ணாமலை என்பவரை அடையாளம் கண்டு இவ்வளவு பெரிய ஒரு பிம்பத்தை கொடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணியும் மற்றும் பிஜேபிங்கிற கட்சியும். அவர்களுக்கு தெரியும் எதை எப்போது செய்ய வேண்டும் என்று. அரசியல் வியூகங்களை மிகச் சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் சரியான நபரிடம் கொடுப்பார்கள். நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதே கணித இணைய நன்றி, வணக்கம்.